வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக சில விஷயங்களை பார்க்க போகிறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் ரிமெம்பர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஆனது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. மார்ச்சில் கொஸ்டின் ஆன்சர் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான சில டைம் கொடுத்துருந்தாங்க மார்ச் மாதம். இப்போ ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் பிரிண்டிங் டெக்னாலஜி. இந்த 5 குரூப்புக்கு மட்டும் 1:2 படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அழைப்பாணை வெளியிட்டிருக்கிறாங்க. அழைப்பாணையில் இந்த செலக்டட் ஷார்ட் லிஸ்ட்டை மட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. அழைப்பாணை இனிதான் வெளியிடுவாங்க அவங்களுடைய இணையதளத்தில். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அழைப்பு கடிதம், ஆளறி சான்று படிவம், விவர படிவம் மற்றும் தமிழ் வழி சான்று படிவம், இதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட் வச்சு அவங்களுடைய இணையதளத்தில் வெளியிடுவாங்க. நீங்கள் அது மூலமாக தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு போஸ்டரில் எந்த ஒரு தகவல் தொடர்பும் இருக்காது. ஸோ நீங்கள் டிஆர்பி இணையதளத்தை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. வேறு அது சம்மந்தமாக வேறு எதுவும் அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் போடுவோம். நீங்கள் நம்ம சேனலையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுபோக டிஆர்பி இணையதளத்தையும் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 1:2 படி செலக்டட் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதும் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் உங்கள் கோரிக்கையை சொல்லிக்கலாம். வேறு எந்த மெத்தட்லையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது. மெயில் அனுப்புகிறதோ, தபால் அனுப்புகிறதோ, இல்லை தொலைபேசி தொடர்பு கொள்கிறதோ இருக்கக்கூடாது. ஒன்லி இந்த லிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.